தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவுல இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி தாம்பரத்தில் உள்ள பெரிய பள்ளிவாசலில் 1000க்கும் மேற்பட்டோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தின் இஸ்லாமியர்கள் 30 நாட்கள் நோன்பு நோற்று தற்போது இந்த 30ஆம் நாள் நிறைவு நாளில் இந்த ரம்ஜான் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள பெரிய ஜிம்மா பள்ளிவாசலில் தற்போது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ரமலான் சிறப்பு தொழுகை தொழுதுவிட்டு தற்போது சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார். தற்போது நம்மிடம் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாமரம் யாக்கூப் அவர்கள் இருக்கிறார். சார், இந்த சிறப்பு ரமலான் சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். புனிதமிக்க இந்த ரமலான் மாதம் என்பது ஒரு சடங்கு மாதம் அல்ல. 30 நாட்களில் பசித்திருந்து தாகத்திருந்து திருக்குரானை அருளப்பட்ட மாதமாக இருக்கக்கூடிய இந்த திருக்குரானை முழுமையாக படித்து அதே போல ஆகமனப்படுவது தடுக்கப்பட்டது என்கிற அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்த ஒரு மாதத்தில் பயிற்சி எடுத்ததை வருங்கால 11 மாதங்களுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கான பயிற்சி மாதமாக இந்த ரமலான் மாதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் தான் திருக்குரான் அருளப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் இந்த திருக்குரானில் சொல்லப்படுகின்ற அத்தனை போதனைகளும், குறிப்பாக ஜக்காத்துங்கிற முறை, தான தர்மங்கிற முறையை உலகத்துக்கு காட்டிய மிகப்பெரிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்திருக்கக்கூடிய நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஜக்காத் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, ஆதரவற்ற மக்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு ஒரு வருடம் சம்பாதித்த பொருளாதாரத்தை தானமாக வழங்கக்கூடிய மாதமாக இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கொடுத்துவிட்டு மிகப்பெரிய ஒரு புனிதமிக்க மாதத்தை நாம் தொழுகை நினைவேற்றி நாம் அமர்ந்திருக்கின்றோம். அனைவருக்கும் புனிதமிக்க ரமலான் மாதம் ரமலான் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு மத்திய கிழக்கு ஆசியா நடைபெறுகின்ற அந்த போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்திய மக்கள் ஈரான் பக்கம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு ஆசியாவில் நடைபெறுகின்ற இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்திய அரசு முன்மாதிரியாக செயல்பட வேண்டும். காந்தி எப்படி, நேரு எப்படி, அதேபோல் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி கடைபிடித்த வெளியுறவு கொள்கையை இந்திய அரசாங்கம் கடைபிடித்து வருகின்றது. இந்திய அரசாங்கம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். பாஜக தனியாக ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. சித்தாந்தத்தை விட்டு இந்திய மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் பக்கம் நான் இப்போ அனைவருக்கும் ரமலான் நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக 30 நாட்கள் இந்த இஸ்லாமிய விரதம் இருந்து இன்று சிறப்பு தொழிலில் ஈடுபட்டு உலக அமைதியை உலகம் முழுவதும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை சிறப்பு பிரார்த்தனையாக ஈடுபட்டுள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர்.